இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். காலைல ஒரு 4:30 போல் எழுந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 5 to 6 வந்து சைக்கிளிங் போயிடுவேன். ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் இது மாதிரி பண்ணுவேன். அப்புறம் போயிட்டு வந்து பிரேக்கு ஒரு அரை மணி நேரம். அடுத்து 6:30 to 7:30 வந்து கரண்ட் அஃபேர்ஸு. இதுக்கு சோர்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். 8:30 to 9:30 வந்து ஒக்காப்ஸு. 9:30 to 10 வந்து க்ளாஸ் டெஸ்ட்டு, பிவிக்யூ ப்ராக்டிக்ஸு பினாக்கலில் உள்ளது. 10 AM to 11 AM வந்து கிராமரு. 11:30 AM to 12:30 PM வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. இது 1 hour சொல்லியிருக்கிறது வந்து 30 minutes ஹிஸ்ட்ரி, 30 minutes பயாலஜி. 1 PM to 2 PM வந்து டெக்ஸ்ட் புக்கில் செக்ஷனல் மார்க்கு, அப்படி இல்லைனா டெலிகிராமில் ஏதாச்சும் ஒரு சேனலில் குவிஸு. அடுத்து 3 to 4:30 PM வந்து ஜென்ரல் அவேர்னஸ், பிவிக்யூ அண்ட் இங்கிலீஷ் பிவிக்யூ பினாக்கலில் உள்ளது. நீங்கள் எந்த டாபிக் அன்றைக்கி படிக்கிறீங்களோ அதோட பிவிக்யூ. நெக்ஸ்ட்டு 5 PM to 6:30 PM வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே ப்ளஸ் பிவிக்யூ. ஸ்ட்ராட்டஜிக்கே நீங்கள் எந்த டாபிக் படிக்கிறீங்களோ அதோட பிவிக்யூ பினாக்கலில். அடுத்து 7 PM to 8 PM வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டு புக்கில் 2 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு போட்டிருக்கணும். ஒன்லி ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். 8 to 8:30 வந்து அனலைசிஸ். ஏதாச்சும் மிஸ்டேக் வந்துருக்கு, அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். அடுத்து 9 PM to 10 PM வந்து ரிவிஷன் அண்ட் ஸ்லீப். இதுதான் என்னோடய ஸ்டடி பிளான். இது வந்து உங்களுக்கு டைமிங் எதுவும் மாறிடுச்சுன்னா நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இண்டோலோகஸ் சேனல் தான். அதில் வந்துட்டு டாபிக் வைஸ் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸு இந்த மாதிரி. நான் என்ன பண்ணுவேன்னா 1 hour வந்து டெக்ஸ்ட்டு புக்கில் வந்து டெஸ்ட்டு போட்டுருவேன். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட்டு புக்கு. 1 hour வந்து டாபிக் வைஸ் நான் டெஸ்ட்டு போட்டுருவேன். இங்கே இருக்க போகிறேன் டாபிக் ஸ்பெசிஃபிக்னா டாபிக் வைஸ் ஜனவரி டு ஜூலை வரையும் நான் போட்டிருக்கேன். இது வரையில் அவார்ட் அண்ட் ஆனர்ஸ் இது மாதிரி. அடுத்து 2024 நான் போட்டிருவேன். 2024 அதில் உள்ள டாபிக் வைஸு. அடுத்து வந்து இங்கிலீஷ் ஒக்காப்க்கு வந்து பிளாக் புக் தான். பிளாக் புக்கில் 200 மோஸ்ட்ன்னு இருக்கு பாருங்க. 1 word சப்ஸ்டியூஷன். அடுத்து 200 idioms. அடுத்து 100 ரிப்பீட்டட் சினானிம்ஸு. இது முடிச்சுட்டு பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன்ட் ஒக்காப்ஸு, 1 word சப்ஸ்டியூஷன். அந்த இதை படிச்சுட்டு பினாக்கிள் பிவிக்யூ படிக்கணும். அடுத்து இங்கிலீஷ் கிராமருக்கு வந்து இந்த சேனல் டிஏசி தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். இதில் நவுனு, ப்ரொனவுனு, டென்ஸு இது வந்து டாபிக் வைஸு கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஹிந்தி சேனல் டிகே அகர்வால்னு சொல்லிட்டு 45 கிராமர்ஸ் ரூல்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இதை பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் தமிழில் வேணும்னா 120 கிராமர் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும், அதில் பார்த்துக்குங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸுக்கு நான் படிக்கிற சோர்ஸ் என்னன்னா, இதுவும் அவர் தான், டிகே அகர்வால். அந்த இதுதான். இதில் வந்து அர்ஜுனா பேட்ச்ன்னு இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ் இந்த இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அதை அப்படியே படிச்சிடுவேன். அந்த வீடியோ பார்க்காமலே படிச்சிடுவேன். ஒன்லைனராக தான் இருக்கும் இந்த வீடியோவில் உள்ளது. அதை படிச்சுட்டு பிவிக்கு மட்டும் சால்வ் பண்ணுவேன், அவ்வளோதான். அடுத்து வந்து இதில் ஸ்ட்ராட்டஜிக்கே எஸ்கேஜின்னு இருக்குல்ல, இந்த இது ஸ்ட்ராட்டஜிக்கே. இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து பினாக்கிளில் உள்ள பிவிக்கு போடணும். இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கே இருக்கா 165 பேஜ். இதில் உள்ளதை நீங்கள் என்ன டாபிக் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்களோ அதோட பினாக்கிள் பிவிக்யூ. அடுத்து ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எந்த டாபிக் படிக்கிறீங்களோ அதோட பினாக்கிள் பிவிக்யூ. இப்போ நான் ஸ்ட்ராட்டஜிக்காக டான்ஸ் படிக்கிறேன்னா அதோட பிவிக்யூ. அடுத்து ஹிஸ்ட்ரியில் படிக்கிறேன்னா ஜெயினிசம், புத்திசம் அதோட பிவிக்யூ பினாக்கிளில். அடுத்து இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி தான். ஸ்பாட் த எரர்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பாருங்கள். எம்டிஎஸ் 2024
பினாக்கிள் பிவைக்குள்ள நான் படிச்சிருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த பிவைக்யூ டெஸ்ட்டு இருக்கு பாருங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025. இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் போடலாம் போடாமே இருக்கலாம். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் தான் மெயினால நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் போயிடலாம். இந்த சொன்ன பாருங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 இந்த இது பிவைக்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மார்க் டெஸ்ட் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் படிக்க படிக்க டெய்லியும் போட்டுக்கிட்டே இருங்க மார்க் டெஸ்ட்டு.